ஹாய் நண்பர்களே, வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா, ஸ்பைசி ஆந்திரா ஸ்டைல் புதினா சட்னி. ஆந்திராவில் இதை புதினா பச்சடின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்னென்ன வேணும் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாமா? புதினா ஒரு கட்டு, 4 தக்காளி பழம், பச்சை மிளகா 10 உடச்சி வச்சுருக்கேன், வெந்தயம் 1/4 டீஸ்பூனு, எள்ளு 4 டேபிள் ஸ்பூனு, தனியா 3 டேபிள் ஸ்பூனு, ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன். தாளிக்க தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு சீரகம், கடுகு, உளுத்தம் பருப்பு, ட்ரை சில்லி, அப்புறம் கருவேப்பிலை, பெருங்காயம் 1/4 டீஸ்பூனு. எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறோம். ஆயில் சூடாகணும். அது வரையும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருந்த ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட்ஸும் போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வெந்தயம் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். தனியா போட்டுக்கோங்க. எள்ளு போட்டு ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போதே நம்ம சீரகத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஒரு கோல்டன் கலர் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த ஃப்ரை பண்ணும்போதே நம்மளுக்கு அந்த அரோமா தெரியும். கண்டினியூஸாக ஃப்ரை பண்ணுங்கள். கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி நம்ம வறுக்கணும் அந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும். திரும்பவும் பேனை வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் வதக்கி விடுங்க. வதக்கிட்டு இருக்கும்போது கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா இது நம்ம ஒன்றும் பாதியமாக போட்டிருப்போம், வெடிக்க ஆரம்பிக்கும் அதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தக்காளி ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போதே நம்ம ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம உப்பு ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, நல்லா அது சீக்கிரமாக குக் ஆகணும். குக் ஆகிட்டு அந்த ஜூஸஸ் ஸ்ட்ரக்சர் சீக்கிரமாக நம்மளுக்கு கிடைக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். அது கூட ஒரு சின்ன எலுமிச்சை அளவுக்கு போட்டுக்கிறோம். போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க. நம்ம கையிலேயே அதை மேஷ் பண்ணி விடுங்க தக்காளியை அப்படியே. இப்போ தெரியுதுங்களா? கொதிக்கும் போதே நம்மளுக்கு அந்த ஜூஸி ஸ்ட்ரக்சர் வந்துடும். அது நம்ம நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதை கொதிக்க வச்சுட்டே வதக்கிட்டே இருக்கணும். அப்போ வதக்கிட்டே இருக்கும்போது அது சீக்கிரமாக குக் ஆயிரும். நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு இறுகின பதத்துக்கு வந்துடும். பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு. அது கூட நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், புதினாவை ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதையும் மிக்ஸ் பண்ணும்போதே நம்மளுக்கு தெரியும், அது பாதியாக குக்காகி குறைய ஆரம்பிச்சிடும். அந்த புதினா குக் ஆகிறதுக்கு நம்மளுக்கு 5 மினிட்ஸ் போதும். இப்போ ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போதே பாருங்கள், அது குறைய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா நம்ம வதக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி டெக்ஸ்சரில் வரும். எல்லாமே மிக்ஸ் ஆகி ஒரு ஜூஸி கன்சிஸ்டன்சி வரும். இப்போ ஒரு பூண்டு எடுத்துக்கோங்க. பாதி இதில் போட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க பூண்டை. இன்னொரு பாதி நம்ம லாஸ்ட்டில் சீசனிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆறுறதுக்குள்ளே நம்ம மிக்சியில் ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட்ஸை ஃப்ரை பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, எள்ளு அதெல்லாமே போட்டு நம்ம ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கலாம். இப்போ ஆற வச்சுருந்த புதினா, தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா இதில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போது அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இதை ரொம்ப ஸ்மூத்தாக நம்ம அரைக்காமல் ஒரு 1/2 மீன்ஸ் ஒன்றும் பாதியமாக அரைச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே தக்காளியில் நம்ம உப்பு ஆட் பண்ணியிருப்போம், அதனால் இதை பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ நம்ம தாளிப்புக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சட்னி கொஞ்சம் காரமாக இருக்கும். உங்களுக்கு காரம் அதிகம்னு தோணுச்சுன்னா பச்சை மிளகாய் நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடுகு ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம வச்சுருப்போம் இல்லையா உளுத்தம் பருப்பு, அதெல்லாமே இதில் போட்டு நான் ஃபஸ்ட்டே காமிச்சிருப்பேன் இல்லைங்களா, அது 1 by 1 போட்டு நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
பாதி பூண்டு வச்சுருப்போம் இல்லையா, அந்த பூண்டை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷு பார்த்திங்கன்னா எல்லாத்தோடையும் நம்மளுக்கு வந்து மேட்ச் ஆகும். தோசை, இட்லி, ரைஸோடு சூப்பராக இருக்கும். ஹாட்டான ரைஸில் வந்து நம்ம வந்து நெய் ஊற்றி சாப்பிட்லாம். இப்போ எல்லா இன்க்ரீடியண்ட்டும் போட்டாச்சு இல்லைங்களா? இப்போ ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர மாதிரி நம்ம வந்து அதை ஃப்ரை பண்ணணும். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து நம்ம பெருங்காயத்தூளும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த அரைச்ச மிக்சரை இதுக்குள்ளே போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எம்மி டேஸ்டி ஸ்பைசியான புதினா சட்னி வந்து ரெடி ஆயாச்சுங்க. வாங்க, சாதத்தில் நெய் ஊற்றி பிசைஞ்சு, சூடான சாதத்தில் நெய் ஊற்றிக்கோங்க. பிசைஞ்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்குங்க. நண்பர்களே, நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நண்பர்களே.